அமமுகவை சேர்ந்த திருமதி CR சரஸ்வதி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்க. அம்மா வணக்கம். அம்மா, ஏற்கனவே தமிழ்நாடு இந்த மேகதாது விவகாரத்தை கடுமையாக எதிர்த்து வருகிறது. இந்த நிலையில கடந்த 43 நாட்கள்ல மேகதாது அருகே புதிய அணையை கட்டக்கூடிய வகையில 2 சர்வே பணிகளை நடத்தி முடித்திருக்கிறார்கள் கர்நாடக அரசு அப்படின்றத ஜெயா பிளஸ் இன்று எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகளோட அம்பலப்படுத்தி இருக்கிறது. கர்நாடக அரசினுடைய இந்த செயல்பாட்டை எப்படி பார்க்கிறீங்க? இது ரொம்ப தவறான உதாரணம். ஏன்னா ஆல்ரெடி கோர்ட்ல இருக்கு, தமிழ்நாட்டுக்கு இதை கட்டக்கூடாதுங்கிறது தீர்ப்புலயே இருக்கு. ரெண்டாவது இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற காங்கிரஸ் அரசு தைரியமா நாங்க கட்டுவோம்னு சொன்னா அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருக்கீங்க, மந்திரிகள் வச்சிருக்கீங்க காங்கிரஸ், இன்னைக்கு உடனே போய் ஆதரவு கொடுத்து விஜயோட சேர்ந்து இன்னைக்கு உட்கார்ந்துட்டீங்க. ரெண்டாவது முதலமைச்சர் விஜய் இதற்கு உடனடியாக பதில் சொல்லியே தீர வேண்டும். அவர் நேரா போய் கூட பேசணும் கர்நாடகா சிஎம் கிட்ட. நீங்க எப்படிங்க கட்டுவீங்க? எங்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, எங்களோட விவசாயிகள் வாழ்வாதாரம் அவர் நான் விவசாயியா பிறக்கலன்னு வருத்தப்படுறேன்னு சொல்றாரு இல்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது எவ்வளவு பெரிய முடிவை இன்னைக்கு நம்ம ஜெயா டிவில போய் இவ்வளவு தெளிவா அந்த ஸ்பாட்லயே போய் இன்னைக்கு எடுத்து காமிக்கிறோமா இல்லையா? நம்ம வார்த்தைகளால் கூட சொல்லல, அந்த ஸ்பாட்லயே போய் அவங்க கட்டுமான பணிகளை தொடங்கியதை தெளிவா நம்ம டிவில இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சரோட பணி என்ன? இதனால் பாதிக்கப்பட போறது விவசாயிகள் முதல் ஆளா இன்னைக்கு குரல் கொடுக்கணும், முதல் ஆளா போய் நின்று பேசணும். அது எந்த தைரியத்துல கர்நாடகா முதலமைச்சர் நாங்கள் கட்டியே தீர்வோம்னு சொல்ல முடியும்? இது இயற்கை, இது நீர் நிலம் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு தனி ஒரு ஸ்டேட் மட்டும் எங்களுக்கு தான் சொந்தம் நாங்க கட்டிக்கோன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி தீர்ப்புல வேற இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டியதை அவர்கள் வழங்கித்தான் ஆக வேண்டும். அதே போல இந்த மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பது. ஆக இங்க இருக்கிற காங்கிரஸ் முதல்ல பேச சொல்லுங்க. ஆளுங்கட்சியில போய் மந்திரியா உட்கார்ந்தா மட்டும் பத்தாது. தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுற இந்த அநியாயத்திற்கு முதல் குரலாக இந்நேரம் காங்கிரஸ் பேசி இருக்கணும், பேசியே தீரணும். முதலமைச்சர் முக்கியமா பேசணும். இன்றைக்கு விஜய் அவர்கள் இதை பற்றி பேச வேண்டும். இதனால் பாதிக்கப்பட போவது தமிழ்நாடு மக்களும் தமிழக விவசாயிகளும். ஏன்னா இவ்வளவு ஆயுத பணி பண்றாங்கன்னா அவங்க எந்த தைரியத்துல பண்றாங்க? நாங்க கட்டியே தீர்வோம் தானே பண்றாங்க. ஒரு சவால் விடுற மாதிரி இல்ல அவங்க பண்றதுக்கு. அப்ப நீதிமன்றம் எதுக்கு, நியாயம் எதுக்கு, இத்தனை வருஷம் போராட்டம் எதற்கு? புரட்சி தலைவி அம்மா எல்லாம் எவ்வளவோ போராடி இருக்காங்க இதுக்காக எல்லாம். இன்னைய வரைக்கும் தமிழகம் போராடிட்டு இருக்கும் போது கட்டக்கூடிய அளவுக்கு கர்நாடகா ரெடி ஆயிடுச்சுன்னா அதை தடுக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய தமிழக அரசு மௌனம் காக்காமல் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தாவேக அரசு அமைச்சரவையில் 2 அமைச்சர்களை கொண்டிருக்கிறது தமிழக காங்கிரஸ் கமிட்டி. தமிழக காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரையிலுமே மேகதாதுவில் ஒரு செங்கலை கூட நாங்கள் எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாங்க. மற்றொரு பக்கம் கர்நாடக காங்கிரஸ் அரசு மேகதாது அணையை கட்டுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. எப்படி பொறுத்து பார்க்கலாம் இந்த 2 விவகாரத்தையுமே? பேசுறாங்க, அவ்வளவுதான். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முதல் ஆளா போய் துண்டு போட்டு இடம் பிடிக்கிற மாதிரி விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் ஆளா போய் 2 மந்திரி மட்டும் வாங்கிக்கிட்டீங்கல்ல, செங்கலை எடுத்து வைக்க மாட்டோம்னு பேசுறீங்கல்ல. இன்னைக்கு இப்ப இந்த நடவடிக்கைக்கு என்ன பதில் சொல்ல போகுது காங்கிரஸ்? சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பது காங்கிரஸ். அதை சொல்ல வைக்க வேண்டிய கடமை முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கு. கூப்பிட்டு 2 மந்திரி கொடுத்துருக்கீங்கல்ல அந்த காங்கிரஸுக்கு. அந்த காங்கிரஸ் தானே இன்னைக்கு கர்நாடகால நாங்க அணையை கட்ட போறோம்ட்டு நடவடிக்கையை முன்னெடுத்திருக்காங்க. அப்போ அந்த காங்கிரஸ்ல இருக்க மந்திரிகளும் முதலமைச்சரும் முதலில் குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? இதை தடுத்திருக்க வேண்டாமா? சும்மா அறிக்கையை கொடுத்துட்டு நாங்க செங்கலை கூட கட்டுறதுக்கே ஆரம்பிக்கிறதுக்கு ஆயத்த பண்ணி நடக்குதுங்க. நீங்க செங்கலை பத்தி சொல்றீங்க, செங்கல் எடுத்து வைக்கிறோம்னு காங்கிரஸ் பேசுறீங்க. அவங்க கட்டுறதுக்கான ஆயுத பணியே தொடங்கிட்டாங்களே. என்ன சொல்ல போறாரு? ஒரு காங்கிரஸ் அமைச்சர் போய் ஆய்வு பண்றேன்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளை நம்ம எல்லாம் பாக்குறோமே, அதெல்லாம் விட்டுடுங்க. அந்த பணியெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான பணியை பண்ண சொல்லுங்க காங்கிரஸ் மந்திரிகளை. முதலில் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரை நேரம் வாங்கி கொடுக்கறதும் எவ்வளவு முக்கியமோ அதே போல மேகதாது அணை கட்ட விடாமல் தடுத்து நிறுத்துவதும் காங்கிரஸினுடைய தமிழ்நாட்டில் இருக்க மந்திரிகளுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை. தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் புதிய அணையை கட்ட நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம்னு மத்திய அரசு சொல்றாங்க. மற்றொரு பக்கம் கர்நாடக காங்கிரஸ் அரசு புதிய அணையை கட்டுவதற்கான அத்தனை முயற்சிகளையுமே மேற்கொள்றாங்க. அப்ப எந்த நம்பிக்கை அடிப்படையில் கர்நாடக அரசு இதனை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய பார்வையில்? அதாவது கர்நாடக அரசு என்ன நினைக்கிறாங்க, நாங்க கட்டுவோம், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கங்க, நாங்க கட்டுவோம், அது எங்களுக்கு உரிமைனா, நீங்க கட்டுறது உங்களுக்கு உரிமைனா தடுக்க வேண்டிய உரிமை எங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கு. கட்டுவது எங்கள் உரிமைன்னு நீங்க உங்க ஸ்டேட்டை நான் என்ன சொல்றேங்க, தயவு செய்து மக்களுக்குள் பிரிவினை உண்டாக்காதீங்க. இயற்கை என்பது எல்லாருக்கும் சொந்தம்.
இதுல நாங்க நிச்சயமா தமிழ்நாடு கர்நாடகாலாம் பிரிச்சு பேசலாம் நாம விரும்பல. ம். ஆனால் அதே நேரத்தில் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம எப்படி குரல் கொடுக்கணும்? அவங்க கர்நாடகாவை பேசுவோம், நம்ம தமிழ்நாட்டுக்காக பேசுறோம். இது நிச்சயமாக 2 ஸ்டேட்ல இருக்கிற மக்களையும் பாதிக்க கூடாதுங்கிறதுல தீர்க்கமான உண்மை. அதே நேரத்தில் இன்னைக்கு இப்போ இருக்கிற கர்நாடக அரசு, காங்கிரஸ் அரசு தீர்க்கமான முடிவை எடுப்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனைகளை விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். அதை அந்த கர்நாடக அரசு யோசிச்சு செய்யணும். அவங்க விவசாயம் எவ்வளவு முக்கியமோ தமிழ்நாடு நம்ம இந்தியாக்குள்ள தானங்க இருக்கோம். இந்தியாங்கிறது எல்லாருக்கும் ஒருங்கிணைந்த நாடு தானே. எப்படி போனா என்னன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் இல்லையே. இந்த மேகதாது பிரச்சனை இன்னைக்கு நேத்து இல்லையே. வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் தானே அந்த அப்போல இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல இருப்பது இன்னைக்கு இங்க இருக்கிற காங்கிரஸுடைய தலையாய கடமை. டெல்லியில இருக்கிற காங்கிரஸும் பேசணும், தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸும் பேசணும். காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களும் உடனே பேச வேண்டும். ஒரு இக்கட்டான சூழலில் தமிழ்நாடு இருக்கிறது. உடனடியான நடவடிக்கையை மேகதாது விவகாரத்தில் தொடங்குங்கள் என்ற உங்கள் வலியுறுத்தலை நாங்களும் கொண்டு சேர்க்கிறோம். தொலைபேசி வாயிலாக இருந்தமைக்கு நன்றி திரு CR சரஸ்வதி.